அனைவருக்கும் வணக்கம். 2024 நாடாளுமன்ற தேர்தலுக்கு முன்னாடி அண்ணாமலை ஜெயலலிதா அவர்கள் பற்றி ஒரு வார்த்தை தவறா சொன்னதுக்காக பாஜகவோடு கூட்டணியை வேணான்னு கூட்டணியை முறிச்சிட்டு நாங்க தனியா நின்னோம். அது மாதிரி 2026 சட்டமன்ற தேர்தலையும் பாஜகவை கூட்டணியிலிருந்து துரத்தி விடணுமா அப்படின்னு பகிரங்கமாக எச்சரிக்கை விடுத்திருக்கிறார்கள் அதிமுகவினுடைய முன்னாள் அமைச்சர்களான வேலுமணி மற்றும் ஆர்பி உதயகுமார் அவர்கள். அதிமுக பாஜக கூட்டணி உருவாகி 3 மாதம் கூட முழுசா ஆகல. அதற்குள்ள இந்த கூட்டணி முறிவடையும் சூழல் உருவானது ஏன்? இதை பற்றி அந்த பதிவில் விரிவாக பேச இருக்கோம். கடந்த 22ஆம் தேதி மதுரையில மிகப்பெரிய அளவுல முருகர் மாநாடு நிகழ்த்தப்பட்டது இந்து முன்னணி அமைப்பின் சார்பாக. அந்த மாநாட்டில் பல்வேறு தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டது, பல்வேறு கருத்துக்கள் முன்வைக்கப்பட்டது. அதுல கிட்டத்தட்ட பவன் கல்யாண் அவர்கள், பாஜகவினுடைய முன்னாள் மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள், இந்நாள் மாநில தலைவர் நயினார் நாகேந்திரன் அவர்கள் பல பேரும் வந்து பேசியிருந்தாங்க. அங்க ரொம்ப முக்கியமா பேசப்பட்ட விஷயம் அப்படிங்கிறது இந்து முன்னணியின் சார்பாக வெளியிட்ட ஒரு வீடியோ. அந்த வீடியோவில் பெரியார், அண்ணா போன்றவர்களை விமர்சித்து சில காட்சிகள் இடம்பெற்றது. குறிப்பாக திராவிடத்தை வேட்டையாட வந்தது இந்து முன்னணி அப்படிங்கிற கருத்தும் முன்வைக்கப்பட்டது. இதெல்லாம் வந்து வீடியோ ஆதாரமாவே இருக்கு. இந்த வீடியோவை முன்னாள் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய அமைச்சர்கள் முன்னிலையிலேயே போடப்பட்டது. சேவக சங்கம் இந்த போலி திராவிடத்தை வேட்டையாடிய சிங்கம், நாத்திக நரிகளை நறுக்கி மதமாற்ற கும்பல்களை விரட்டி. இப்ப இந்த வீடியோ தான் மிகப்பெரிய பஞ்சாயத்தை உருவாக்கி இருக்குன்னு சொல்லலாம். எப்படி வந்து திராவிடத்தை ஒழிப்போம், இல்ல எப்படி வந்து அண்ணா பெரியார் போன்றவர்களுக்கு எதிரான கருத்துக்களை நீங்க பதிவு பண்ணலாம் அப்படின்ட்டு அதிமுக சார்பாக பிஜேபி கேட்க தொடங்கியிருக்காங்க. இது நேரடியாக அவர்கள் கேட்கல, முதல்ல திமுக தான் இந்த விஷயத்தை கையில் எடுக்கிறாங்க. இந்த மாதிரி பெரியார் விமர்சிக்கிறாங்களே, அங்க இருக்கிறதுக்கு உங்களுக்கு என்ன தகுதி இருக்கு, நீங்கள்லாம் வந்து பெயர்ல அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அப்படின்னு பெயர் வைக்கலாமா அப்படின்னு ஒரு கேள்வி எழுப்புனாங்க. நியாயமான கேள்விதான். அதற்கு கொந்தளித்த அதிமுகவினர், இது மாதிரிலாம் அரசியல் பண்ணவங்களுக்கு தெரியாது, நாங்க ஒரு முருக பக்தர்களாக தான் நாங்க போனோம், ஆனா அங்க எங்களை உட்கார வச்சு இது மாதிரிலாம் பண்ணுவாங்க நாங்க நினைக்கவே இல்லை. முருகர் மாநாட்டில் நிறைவேற்றப்பட்ட தீர்மானங்கள் எதையுமே அதிமுக ஏற்றுக்கொள்ளவில்லை அப்படின்னு ஒரே போட அதிமுக சொல்லிட்டாங்க. இதுவே பாத்தீங்கன்னா பாஜகவினர் மத்தியில வந்து மிகப்பெரிய கொந்தளிப்பு ஏற்படுத்திருக்குன்னு சொல்லலாம். ஏன்னா கிட்டத்தட்ட அதிமுக பாஜக கூட்டணி அப்படிங்கிறது 2 பேரும் ஒன்னா நின்று திமுக கூட சண்டை போடுவாங்கன்னு பார்த்தா இவங்க 2 பேருமே ஒருத்தருக்கு ஒருத்தர் அடிச்சுக்கக்கூடிய சூழல் வந்து இப்ப ஏற்பட்டிருக்கு. குறிப்பா வந்து ஆர்பி உதயகுமார், வேலுமணி அவர்கள்லாம் பேசும்போது, நாங்க வந்து கடந்த காலத்துல நீங்க எங்களுடைய தலைவர்கள் பற்றி பேசினதுக்காக நாங்க என்ன பண்ணோம்னு தெரியும்ல அப்படின்னு கூட்டணி நாங்க முடிச்சுட்டு போயிருவோம், இது மாதிரிலாம் பண்ணிட்டு இருந்தீங்கன்ற மாதிரி ஒரு எச்சரிக்கையை பிஜேபிக்கு கொடுத்திருக்காங்க. பேரறிஞர் அண்ணா அவர்களை பற்றியும் புரட்சி தலைவி அம்மா அவர்களை பற்றியும் அவதூறாக பேசிய காரணத்தால் தான் என்ன முடிவெடுத்தார் என்பது தமிழ்நாட்டு மக்களுக்கு நன்றாக தெரியும். 2024 முக்கியமான நாடாளுமன்ற தேர்தல் அண்ணாவை பற்றி சில விமர்சனங்கள் பண்ணின காரணத்தினாலே எடப்பாடியார் துணிச்சலாக ஒரு தைரியமிக்க தலைவராக அப்ப எப்படி முடிவெடுத்தான்னு தெரியும். இதுதான் இப்ப அதிமுகவுக்கும் பாஜகவுக்கும் இடையில நடந்துட்டு இருக்கக்கூடிய பிரச்சனை. இந்த பிரச்சனையை வெளியிருந்து பார்க்குற நமக்கு சில கேள்விகள்லாம் இருக்கு. முதல்ல பாஜக அதிமுக அப்படிங்கிற 2 கட்சிகள் கூட்டணி வைத்தது அப்படிங்கிறது ஒரு கொள்கை கூட்டணி கிடையவே கிடையாது. இது அதிமுக ஒத்துக்கிறாங்க. நாங்க வந்து கொள்கை வேற கூட்டணி வேற, எங்களுக்கு வந்து பிஜேபியோட ஒரே கொள்கை கிடையாது, நாங்க வந்து தேர்தலுக்காக கூட்டணி வச்சிருக்கோன்ற மாதிரி சொல்றாங்க. பட் அதுவே வந்து ஒரு தவறான செயல் தான் என்னை பொறுத்தவரை. ஏன்னா எப்படி நீங்க வந்து ஒரே ஒருமித்த கொள்கை இல்லாம ஒரு அணியா நீங்க உருவாகி நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு பொது எதிரியை ஜெயிப்பீங்க அப்படிங்கிறதே ஒரு கேள்விக்குறி தான். ஏன்னா திமுக கூட்டணியில் உள்ளவங்களை பார்த்தீங்க அப்படின்னா திமுகவை தாண்டி காங்கிரஸ் வந்து ஒரு கருத்து பதிவு பண்ண மாட்டாங்க. காங்கிரஸுக்கும் திமுக மேல பல முரண்பாடுகள் இருக்கும், எல்லாமே இருக்கும். ஆனா திமுகவினுடைய கொள்கை என்னவோ அதனுடைய கொள்கை பரப்பு செயலாளர்களாகவே காங்கிரஸ் இருப்பாங்க, விசிக இருப்பாங்க, மதிமுக எல்லாருமே இருப்பாங்க. அது ஜனநாயகத்துக்கு எதிரானது எப்படி வச்சுக்கிட்டாலுமே சரி. ஆனா அவர்களுக்குள்ள இருக்கக்கூடிய முரண்கள் அப்படிங்கிறது இந்த மாதிரி பொது வழியில நேரடியாக 2 பேருக்குள்ள சண்டை மாதிரி இருக்கிறது இல்லை. இந்த பக்கம் வந்து பார்த்தோம் அப்படின்னா அதிமுக வந்து சொல்றது ஒன்னா இருக்கும், பாஜக சொல்றது ஒன்னா இருக்கு. பார்க்கும்போது நமக்கே வேடிக்கையா இருக்கு. இது ஏன் இந்த அளவுக்கு சொல்றேன் அப்படின்னா, அங்க இந்த வீடியோல காட்டினது மட்டும் பிரச்சனை இல்லை. இன்னொன்னு பாருங்க, பவன் கல்யாண் அவர்கள் மேடையில பேசுறாரு, கடவுளை ஒழிப்பேன் என்று ஒரு கும்பல் பேசிக் கொண்டிருக்கிறதுன்னு ஒட்டுமொத்தமா அந்த பெரியாரிஸ்டுகளை சேர்த்து தான் அவர் வந்து பாத்தீங்கன்னா மேடையிலே அப்படி பேசுறாரு. பெரியார் எங்களுடைய கொள்கை தலைவர்னு சொல்லக்கூடிய அதிமுக தலைவர்களும் அந்த இடத்துல தான் இருக்கிறாங்க. பட் அவர்களால எதுவுமே பண்ண முடியல அப்படிங்கிறதும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்கு. மற்றவர்கள் நம்பிக்கையை கொச்சைப்படுத்த அவர்கள் யார்? முருகனை கேள்வி கேட்க அவர்கள் யார்? அறத்தை அசைத்த பார்க்க அவர்கள் யார்? அவர்களால் மற்ற மதங்கள் பற்றி இது போல பேச முடியுமா? அதிமுகவினர் எப்பவுமே திமுக அளவிற்கு பெரியாரையோ அண்ணாவையோ தூக்கி பிடித்து பேசுறது கிடையாது அப்படிங்கிறது எல்லாருமே ஏற்றுக்கொள்ள வேண்டிய உண்மை. திமுக தான் வந்து பாத்தீங்கன்னா பெரியார் கொள்கையில பெரியாரிஸ்டுகள் சொல்லி பேசிக்கிட்டு இருப்பாங்க. அதிமுகவினர் அதை வந்து பெருசா பேசுறது இல்லை. திமுகவுக்கு எதிரான மக்கள் பிரச்சனை எடுத்து தான் பெருசா பேசுவாங்க. ஆனாலும் இது மாதிரி சிக்கல்கள் வரும்போது, இது மாதிரி சித்தாந்த ரீதியில் ஏதாவது சண்டை வரும்போது அவர்கள் நிச்சயமா
பெரியாருடைய ஸ்டாண்ட் தான் எடுப்பாங்க. அவர்களும் ஒரு பெரியாரிஸ்டுகள் அப்படிங்கிறத காட்டிக் கொள்வாங்க. அப்போ இந்த இடத்துல பெரியாருடைய கருத்துக்களை நாங்கள் ஒழிப்போம்னு சொல்லக்கூடிய பாஜகவினுடைய ஸ்டாண்ட் என்ன? நீங்க ரெண்டு பேரும் ஒரே கூட்டணியில் இருக்கீங்க அப்படிங்கும்போது ரெண்டு பேரும் இணையக்கூடிய ஒரு பொதுவான புள்ளி என்னன்னு பார்த்தீங்கன்னா அப்படி ஒண்ணுமே இல்லை. அதுதான் இப்போ இவர்களுக்கு இடையே உள்ள ஒரு மிகப்பெரிய பிரச்சனையை. களத்தில் இருக்கக்கூடிய அதிமுக தொண்டனும் பாஜக தொண்டனும் நிச்சயமாக ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்க போறதே கிடையாது. இது மாதிரியான கருத்தியல் முரண்கள் இருக்கும் முறை அந்த கருத்தியல் முரண்களை உருவாக்குனது வேற யாரும் இல்லை, இவங்களே தான். கடந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் மாறி மாறி அதிமுகவை பாஜகவும் பாஜகவை அதிமுகவும் விமர்சனம் பண்ணி தான் தேர்தல் காலத்தையே சந்திச்சாங்க. அப்படி இருக்கும்போது நீங்க சொன்னா திட்டுறதுக்கும் நீங்க சேர்ந்துக்கிட்டா நாங்க ஒற்றுமையா இருக்கிறதுக்கும் தொண்டர்களும் நீங்க சம்பளம் கொடுத்து வைக்கிற வேலையாட்கள் கிடையாது இல்லையா? அப்போ நிச்சயமா அவர்களுக்கும் இந்த கருத்தியல் சண்டையில நிச்சயமா அவர்களுக்கு ஒரு ஸ்டாண்ட் இருக்கும். அதிமுக பண்றது பிஜேபி காரன் தப்புன்னு சொல்லுவான், பிஜேபி காரன் பண்றது அதிமுக தப்புன்னு தான் சொல்லுவான். அதில் மாட்டுக்கிறதே இல்லை. நீங்க ரெண்டு பேரும் ஜெல்லாகி கம்மாகி ஒன்னா சேர்ந்து வேலை பார்க்கறதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்லை. இதை இப்போ அடுத்த கட்டமா அதிமுக பாஜக கூட்டணியை முன்னாடி கொண்டு போறதுக்கு என்ன பண்ண போறாங்கன்னு தெரியல. ஆனா நிச்சயமா எடப்பாடி அவர்களுக்கு பல செயல் திட்டங்கள் பல சீக்ரெட் பிளான்லாம் இருக்கும் அப்படிங்கிறத நம்மளால் புரிஞ்சுக்க முடியுது. ஏன்னா என்னதான் ரொம்ப சீக்கிரமாக அதிமுக பாஜக கூட்டணி அறிவித்திருந்தாலும் ஆரம்பத்திலேயே சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, அண்ணாமலை அவர்களினுடைய ஆதரவாளர்கள் சொல்லப்பட்ட விஷயம் என்னன்னா, எப்படி எடப்பாடி பிஜேபியை கழட்டி விட்டுருவாரு, நாம எடப்பாடியை நம்பி சட்டமன்ற தேர்தல் சந்திக்க கூடாது அப்படிங்கிற கருத்து தொடர்ச்சியாக சொல்லிட்டு வந்தாங்க. கிட்டத்தட்ட அது அவர்களுக்கு பொருந்தும்னு நினைக்கிறேன். ஏன்னா கடைசி காலகட்டத்தில் பிஜேபியை கூட்டணியிலிருந்து வெளியேற்றி விட்டு வேறு சில கட்சிகளை சேர்த்து கூட்டணி அமைக்க கூட எடப்பாடி அவர்களுக்கு திட்டம் இருக்கலாம் தான் நானும் நினைக்கிறேன். ஏன்னா இந்த மாதிரியான கொள்கை முரணோட கருத்தியல் முரணோட அவர்கள் தேர்தல் காலத்துக்கு போறதுக்கு வாய்ப்பே இல்லை. ஏன்னா இன்னுமே பார்த்தீங்கன்னா எந்த கூட்டணிக்கும் போகாம விஜய் அவர்கள் இருக்கிறாங்க. திமுக கூட்டணியில் சீட்டுகள் பேரத்தில் ஒரு சண்டை சில கட்சிகள் வெளியேறதுக்கான வாய்ப்புகளும் இருக்கும். ஏன்னா அவர்களும் எத்தனை நாளைக்கு தான் 2 சீட்டு 6 சீட்டுக்கே போட்டிடுவாங்க, வெளியே வர்றதுக்கான வாய்ப்பு இருக்கு. அப்படிங்கும்போது அந்த சமயத்தில் அதிமுகவானது நிச்சயமா சில கட்சிகளை ஒருங்கிணைத்து பாஜகவை தனித்து விடுவதற்கான செயல் திட்டங்கள் கூட ஈடுபடலாம். என்னதான் பிஜேபி சென்ட்ரல்ல அமித்ஷா அதிமுகவோட குடிமை எங்ககிட்ட தான் இருக்கின்ற மாதிரி சில விஷயங்களை வச்சிருந்தாலும், இடி ரைடு நாங்கள் விடுவோம் அப்படின்னு பல விஷயங்கள் வச்சிருந்தாலும், தேர்தல் களம் வரும்போது வெற்றி ஒன்றே இலக்குன்னு தான் எல்லா கட்சி செயல்படுவாங்க. அந்த சமயத்தில் எது வேணாலும் நடக்கலாம். அதுக்கு இதெல்லாம் ஒரு முன்னோட்டமாக நம்ம பார்க்க முடியுது. கிட்டத்தட்ட கூட்டணி அறிவிச்சு 2-3 மாத காலத்தில் எந்த விதமான ஒரு இம்ப்ரூவ்மெண்ட்டுமே இல்லை பிஜேபி அதிமுக இடையில. இப்போ வரைக்கும் அதிமுகவினுடைய செய்தி தொடர்பாளர்களாக இருக்கட்டும் இல்லை பேச்சாளர்களாக இருக்கட்டும் பாஜகவினுடைய கருத்துக்களை ஏற்றுக்கொண்டதே கிடையாது. குறிப்பாக பாஜக மதவாத கட்சி தான், ஆனால் நாங்கள் தமிழ்நாட்டில் மதவாதத்தை விட மாட்டோம்னு சொல்றாங்களே தவிர பிஜேபியை தாங்கி பிடிக்கவோ இல்லை பாஜகவினுடைய கொள்கைகளை சரின்னு பேசவோ அவர்களால் முடியல. அதே மாதிரி தான் பாஜகவும் நாங்கள் திராவிட கட்சிகளுக்கு மாற்றுன்னு சொல்லும்போது அந்த இடத்துல டிஃபால்ட்டா அதிமுகவும் வந்துடும். அப்படி இருக்கும்போது அவர்களாலையும் அதிமுகவை ஏற்றுக்கொள்ள முடியாது. இது ரெண்டுமே ஒரு பக்காவான ஒரு பொருந்தா கூட்டணியாக தான் இருந்து கொண்டிருக்கிறது. அதனால தேர்தலுக்கு முன்னாடி அணிகளில் பல மாற்றங்கள் வரும் தான் நான் எதிர்பார்க்கிறேன். இருந்தாலும் நம்ம இந்த இடத்துல எடப்பாடி அவர்கள் இருக்கக்கூடிய சிக்கலை நாம பார்க்கணும். அதிமுகவுக்கு கிட்டத்தட்ட 20 விழுக்காடு வாக்குகள் தனித்தே இருக்கு அப்படிங்கிறத 2024 நாடாளுமன்ற தேர்தல் நிரூபிச்சு காட்டிட்டாரு. ஆனாலும் பாஜக கிட்ட 11 விழுக்காடு வாக்குகள் இருக்கு. கிட்டத்தட்ட ரொம்ப குறைவான வாக்குகள் 4 விழுக்காடு வாக்குகள்ல இருந்து 11 விழுக்காட்டிற்கு அண்ணாமலை கொண்டு சேர்த்து விட்டார். இப்ப அந்த 11 விழுக்காடு வாக்குகளை அதிமுக சேர்த்தால் மட்டுமே திமுகவை வெல்ல முடியும் என்ற கட்டாயம் இருக்கு. அந்த ஒரு காரணத்துக்காக தான் பிஜேபியை கூட வச்சிருக்காங்கன்றது நமக்கு ரொம்ப தெளிவாக புரியுது. மாறாக மக்கள் நலம் சார்ந்தோ இல்லைன்னா பிஜேபியை நம்ம சேர்ந்து ஒன்னா இருக்கலான்றத எந்த விஷயமும் உங்களுக்கு கிடையாது. ஓட்டு இருக்கு பிஜேபிட்ட, இப்ப சேர்த்தா தான் ஜெயிக்க முடியுங்கிற ஒரு காரணம். பிஜேபிக்கும் கிட்டத்தட்ட அதே விஷயம் தான். என்னதான் நம்ம கிட்ட 11 இருந்தாலும் தனியாக நின்று ஜெயிக்க முடியாது. கூட்டணிக்கு வேற கட்சிகள் இணைக்கிறதுக்கான வாய்ப்புகளும் கம்மி அப்படிங்கும் போதுதான் அவர்கள் அதிமுக கிட்ட வர்றாங்க. ஆனால் இந்த களம் எல்லாமே இனி அடுத்து வரக்கூடிய 6-7 மாதங்கள்ல மாறுறதுக்கான வாய்ப்புகள் தான் அதிகம். இவர்களுக்கு இடையே உள்ள கொள்கை முரண்கள், திமுக கூட்டணியில் உள்ள சலசலப்பு இதெல்லாமே பெருசாகும் போதுதான் கூட்டணிகளிலே மிகப்பெரிய அளவில் மாற்றங்கள் ஏற்படலாம். அந்த மாதிரி சமயத்தில் தான் எடப்பாடி உள்ள நம்ம முதலே சொன்னது மாதிரி ஏதாவது திட்டமிட்டு களத்தையே மாற்றி அமைக்கலாம் தான் நான் எதிர்பார்க்குறேன். பொறுத்திருந்து பார்ப்போம். 2026 தேர்தல் களம் எந்தெந்த மாதிரியான மாறுதல்களுக்கெல்லாம் உள்ளாகுது, இங்கே கொள்கை ரீதியாக கூட்டணி வைக்கிறாங்களா இல்லை தேர்தல் வெற்றியை மட்டுமே அடிப்படையாக கொண்டு செயல்படுறாங்களா அப்படிங்கிறத. நன்றி.